எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God.
நம்ம மத்தியில இருக்கிற தேவனுடைய பிரசனத்தை வரவேற்கும்படியாக நீங்க இருக்கிற இடங்களெல்லாம் தேவனுடைய பிரசனம் உங்கள் மூலமாக உங்கள் பகுதிகளில் ஆளுகை செய்யும்படியாக இந்த நாளிலும் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, நம் தேவன் அவர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எவ்வளவோ தேவங்கள் நம்ம தேசத்துல இருந்தாலும் கர்த்தர் அவர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையிலும் அந்த வசனத்துல சொல்கிறது போல வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. ஹல்லேலூயா. நம் தேவாதி தேவன் அவரை மாத்திரம் தான் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிற மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் அவரை பணிந்து கொண்டிருக்கிறாங்க. வாங்க நாம் எல்லாரும் இணைந்து அவர்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆனந்தமாக நம் தேவனை கீதங்கள் பாடி அவரை தொழ போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடுவோமா? Yes Lord, thank you Jesus. எல்லாரும் இணைந்து மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா. மகிமை வல்லமை பொருந்தினவரை, சகலத்தையும் சிருஷ்டித்தவரை, தேவாதி தேவனை, வானாகி வானவரை நாம் எல்லாரும் இணைந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம்.
நம்ம ஏசப்பா அவர் ஒருவர் தான் நம்முடைய தொழுகைக்கு, என்னுடைய ஆராதனைக்கு நீங்க ஒருவர் தான் பாத்திரப்பா. எல்லாரும் அவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே வேற யாரும் ஆண்டவரே என்னுடைய தொழுகைக்கு பாத்திரர் அல்லவே அல்ல. Lord, I will never worship any other man, Lord. I will not worship my job. I will not worship my riches, Father. But you alone are worthy to be praised. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம் துதிக்கு, நம் தொழுகைக்கு பாத்திரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் அவரை உயர்த்தும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், உம்மை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்ளுவோம். சங்கீதம் 28:7 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒரு அற்புதமான வசனம், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை ஒரு பாடலாக இந்த வேளையில பாடப்போகிறோம். அந்த பாடலை பாடும் பொழுது தேவாதி தேவன் அவரை நாம் உரிமை பாராட்ட போகிறோம். அந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தரின் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. ஹல்லேலூயா. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான தேவனுடைய வார்த்தை. அவரை நம்பி இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் இதுவரைக்கும் உங்களுக்கு சகாயம் செய்தவர், இனிமேலும் உங்களுக்கு சகாயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம் பாட்டினாலே இந்த வேளை நாம் எல்லாரும் இந்த அருமையான பாடலை பாடி அவரை துதிப்போமா? Worship you, Jesus. எல்லாரும் இந்த ஹல்லேலூயா இருதயத்தினாலத்திலிருந்து நீங்க பாடுகிற இந்த வேளையிலே தேவனே உங்கள் பாட்டினால் துதிக்கிற இந்த வேளையிலே அவரே உங்களுக்கு சகாயமாக, அவரே உங்களுக்கு கேடகமாக அவர் மாறுகிறார். ஹல்லேலூயா. நீரின் பெலனும் என் கேடகமாம், உம்மை நான் நம்பி இருப்பேன். நீரின் பெலனும் என் கேடகமாம், உம்மை நான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நீரின் பெலனும் என் கேடகமாம், உம்மை நான் நம்பி இருந்தேன். எல்லாரும் கரங்களை தட்டி, நீரின் பெலனும் என் கேடகமாம், உம்மை நான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன்,
போஷித்து ஆசீர்வதித்தவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு போஷணம் கொடுத்து நம்மை உயர்த்தின தேவனுக்கு எல்லாரும் நான் இந்த ஆண்டவரே எவ்வளவுதான் பஞ்சம் எங்களை சுற்றி வந்தாலும் அப்பா எங்களை ஆசீர்வதித்த தேவன் நீங்க, எங்களை போஷித்த தேவன் நீங்க, எங்களை விடுவித்த தேவன் நீங்க. அப்பா நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லாரும் நான் இந்த என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஆமென். இயேசுவை பார்த்து சொல்லுங்க, அப்பா உனக்கு சகாயம் பெற்றேன். ஹல்லேலூயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு எல்லாரும் நான் இந்த நிறுத்தினோம் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் துதிக்கு என் மகிமை எல்லாவற்றுக்கும் நீங்க ஒருவரே பாத்திரர் என்று. இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. You are worthy, Lord. You are worthy of all our praises, Father. நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரர். எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து சொல்வோமா இந்த வேளையில? ரியக்கலா துரபாஷேகே. இந்த வேளையிலும் நம் தேவாதி தேவன் அவர் மிகவும் வைராக்கியம் கொண்டவர். ஒவ்வொரு நாளும் தன் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் ஒருவரே என் வாழ்க்கைக்கு துதிக்கு பாத்திரர், ஆண்டவரே என் தொழுகைக்கு நீர் ஒருவரே பாத்திரர் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வந்து உங்கள் இருபத்தி நாளத்திலிருந்து அவரை ஆராதிக்கும்படியாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக தன் ரத்தத்தை சிந்தினவர். அவர் விரும்புகிற காரியம், அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். The Lord your God, all that he is desiring today, church, is that his people who are purchased by his blood will come before his throne and worship him alone and give him the glory at all times. எல்லா சூழ்நிலையிலும் அவர் சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து நம் கிரீடங்களை எல்லாம் வைத்து ராஜாதி ராஜாவை பணிந்து கொள்ளும்படியாக நாமும் நம்மை அர்ப்பணித்து இந்த வேளையில பாத்திரர் ஆண்டவரே நீர் ஒருவரே பாத்திரர் என்று all the saints and angels bow before your throne, and all the elders cast their crowns before the Lamb of God and sing. All the saints
முன்பாக கிரீடங்களை வைத்தே முப்பார்களும் தேவ தூதர்களும் தேவ ஆட்டுக்குட்டியை பணிந்து ஆராதிப்பர். சிங்காசனத்துக்கு முன்பாக
சேர்ந்து சொல்லுங்க. உம்மை போலொரு கர்த்தரில்லை ஏசப்பா, உம்மை போலொரு தேவனில்லை, உம்மை போலொரு கர்த்தரில்லை. எல்லாரும் சேர்ந்து பாத்திர நீவே இயேசுவே
We lift your name, Jesus. We lift it high, oh Lord. Praise the Lord. எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதனை நாயகனாகிய இயேசு கிறிஸ்து நம் நடுவில் தான் வியாபித்திருக்கிறார். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்றார். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், நம் நடுவில் தான் இருக்கிறார். ஒருவேளை இந்த புறக்கண்களினால் அவரை காண முடியாமல் போனால் நம் அகக்கண்களினால் அவரை அனுபவிக்க பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா! இத்துணை பெரிய பாக்கியத்தை பெற்ற வேறு ஜாதி ஜனம் ஏது? இல்லவே இல்லை. ஆண்டவரை அறிவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதும் இவ்வுலகில் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஆமென். என்னோடு நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். நாம் நன்றாய் ஆராதித்தோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று உண்டு. அது என்ன? கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது. இது கட்டாயமல்ல, வெசனமாயும் அல்ல, மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டியது. இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் உலாவிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் காணிக்கை போடுகிறவர்களை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது 2 காசை வைத்திருந்த ஒரு விதவை காணிக்கை பெட்டியில் போடுகிறதை பார்த்து அவர் சொன்னார். எல்லாரும் கொடுத்தாங்க, அவங்களுக்கு இருந்ததிலிருந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த தாயோ தனக்கு இருந்த அத்தனையும் கொடுத்து விட்டார். வாழ்க்கை அவர்களுக்கு அதில் தான் ஓட வேண்டும். பரவாயில்ல, ஆண்டவனுக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன் என்று கொடுத்தாள். இன்று வரை அந்த தாய் பேசப்படுகிறார்கள். அதுபோல தான் மனப்பூர்வமாக ஏஞ்சல் டிவி ஊழியங்கள், இயேசு ஊழியங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற ஒரு ஊழியம், கர்த்தரை சார்ந்து திருப்பணி செய்கிற ஒரு ஊழியம். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் தன் வாழ்க்கையை முழுவதும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து உழைக்கிற ஒரு உன்னத தெய்வ மனிதன். ஆகவே நாம் ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கிறதற்கு பாக்கியம் பெற்றிருக்கிறோம். எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு 2வது வாரமும் ஒரு சிறப்பு காணிக்கையை எடுத்து இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவிக்கென்று அனுப்புவது எங்கள் பழக்கம், வழக்கம். பல வருடங்களாக அதை செய்து கொண்டிருக்கிறோம். பல வழிகளில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவைகளை பட்டியலிட்டு கோடிட்டு காட்டுவதற்கு இப்பொழுது நேரமின்மை. ஆகவே கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நாம் நம்மால் ஆனதை செய்யும் பொழுது அதற்குரிய பிரதிபலன் பரலோக கணக்கில் எழுதப்படுகிறது. அதுதான் பேருண்மை. இப்பொழுதும் திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து இயேசு ஊழியங்களின் கட்டட பணிக்கென்று நீங்கள் அனுப்ப விரும்பினால் அதை குறிப்பிட்டு நீங்கள் அனுப்பலாம். அல்லது உங்கள் உள்ளத்தில் நான் நீண்ட காலமாக இப்படி ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், அதற்கென்று தான் நான் செலுத்த விரும்புகிறேன், அது உங்கள் விருப்பம். யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் அதுதான் அவர் எழுதும் பொழுது எழுதினார். அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமுமாயும் அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்க கடவன். கொடுங்கள். உங்களுக்கு அமுக்கி குலுக்கி நன்றாய் அளந்து சரிந்து விடும்படி உங்கள் மடியில் போடுவார்களாம். ஒரு பாடல் பாடும் பொழுது பொறுமையாக விவரம் அறிந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார்.
ஹalleluya. வாங்க நேயர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாவோம். அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவர் வார்த்தையை சார்ந்திருப்பதால் தான் இதுகாரம் நாம் சௌக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் வார்த்தையில் தான் எல்லாமே இருக்கு. அவர் வார்த்தை இப்பூமிக்கு வரும்பொழுது மனுஷ ரூபமாக மாறி அந்த வார்த்தையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில் வந்தது. எனவேதான் அவர் பேசும் பொழுதெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. அவர் கட்டளையிட காரியங்கள் உடனடியாக செயல்பட்டது. இறையாதை அமைதலாயிரு, அவ்வளவுதான். கொடும் காற்று புயல் வீசிக்கொண்டிருந்தது, சட்டென நின்றது. அவருடைய வார்த்தை ஒன்று அவர் சொன்னால் போதும், உடனே அற்புதம் நடந்தது. லாசருவே வெளியே வா. 4 நாள் மரித்து விட்டு நாறி கிடந்த அந்த லாசரு, கட்டப்பட்டு கிடந்த அந்த லாசரு, துணியால் சுற்றப்பட்டு கிடந்த அந்த லாசரு இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே எழுந்து வெளியே வந்தார். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. அந்த வார்த்தையை வல்லமையோடு எடுத்து சொல்வதற்கு தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஏற்படுத்தியிருக்கிறார், தம் தாசர்களை உருவாக்கி இருக்கிறார், தம் ஊழியக்காரர்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பட்டியலில் தான் இன்றைக்கும் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் தேவன் தந்த வார்த்தைகளை நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு தாயார் தினம், மதர்ஸ் டே என்று ஒவ்வொரு தாயாரையும் முக்கியப்படுத்தி அதை நினைத்து கொண்டாடுகிற ஒரு நாளாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒவ்வொருவருடைய அந்த தாயின் அனுபவங்கள் எப்படி இருந்தது, இதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நீங்களும் இருக்கிற இடங்களில் தாயாராக உங்களை கர்த்தர் இந்த உலகத்தில் ஒரு பிள்ளைகளுக்கு தாயாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக ஒரு தாயாரை குறித்து ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். ஆகார் என்ற ஒரு தாய். அந்த தாய் தன் பிள்ளைக்கு எப்படி ஒரு பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் புறப்பட்டு போய் பெர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்கள். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவர்கள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவர் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவரை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவரை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவர்களுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவர்கள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய்
துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறார். கூட அந்த அம்மாவும் வெளியே போகிறாங்க. போகும்போது கொஞ்சம் அப்பம் தண்ணீர் கொடுக்குறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, பேசபாவின் வனாந்திரத்தில் அவங்க அலைந்து திரிந்தார்களாம். இப்போ அவங்க துருத்தியில் இருந்த தண்ணி குறைஞ்சிருச்சு, இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தண்ணி தாகம் எடுக்குது. பிள்ளை தண்ணி தாகத்தில் கதறுகிறான். அந்த கதறலை பார்க்குற அந்த தாயால் அதை சகிக்க முடியல. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துல போய் உட்காந்து அவங்க சத்தமிட்டு அந்த அம்மா அழுகுறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த குழந்தை தண்ணிக்காக அழுகிற அந்த சத்தத்தை கேட்டு உடனே அம்மாவை கூப்பிடுறார். தேவதூதன் கூப்பிடுறார். கூப்பிட்டு, என்ன, ஏன் நீ பயப்படுற? ஆண்டவர் உன் குழந்தை சத்தத்தையும் கேட்டார், நீ அழுகுறதையும் கேட்டார். நீ எழுந்து உன் பிள்ளைய பிடிச்சிட்டு போ, அவரை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க கண்ணை திறக்கிறாரு. தூரத்தில் ஒரு தண்ணீர் துறவை பார்க்குறாங்க. அங்கே போய் அந்த துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார்கள். ஒரு தாய் பாருங்க, ஒரு பெற்றெடுத்த பிள்ளை தண்ணிக்காக கதறுகிற அந்த சத்தத்தை அவங்களால தாங்க முடியல. இந்த பிள்ளை தண்ணிக்காக கதறுகிறது, செத்து கூட போயிடும், அதை நான் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த தாய் கதறாங்க. அந்த தாயினுடைய கதறலை கேட்டு தேவதூதனே அந்த தாயோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தாய் என்ன கேட்டாங்களோ அது அந்த பிள்ளைக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார். ஆகவே தாயாராக தன் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது, அவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவராகிய தேவன் அந்த தாயினுடைய விண்ணப்பத்தை கேட்பார், கதறலை கேட்பார், அவங்களுக்கு உதவி செய்வார். அதை தான் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு தாயை குறித்து யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவர் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினார். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். அவர்கள் அதை அப்புறம் ஒளித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார்கள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தார். அவர்களுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவர்கள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தார்கள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டார்கள். பிள்ளை அழுதது. அவர்கள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றார்கள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி,
உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றார்கள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றார்கள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தார்கள். பார்வோனுடைய குமாரத்தி அவர்களை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார்கள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தார்கள். பிள்ளை பெரிதான போது அவர்கள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டார்கள். அவர்களுக்கு அவர் குமாரன் ஆனார். அவர்கள் அவரை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு மோசே என்று பெயரிட்டாள். இப்பொழுது மோசே அவருடைய தாயை குறித்துத்தான் இந்த பகுதியில் இப்பொழுது நாம் வாசித்தோம். குழந்தை பிறந்துருச்சு. ஒரு ஆண் பிள்ளை அந்த அம்மாவுக்கு பிறந்துருச்சு. ஆனால் அந்த ஆண் பிள்ளைய வீட்டில் வச்சிக்க முடியல. ஏன்னா அந்த நாட்களில் ராஜா ஒரு சட்டம் போட்டார், எந்த வீட்லேயும் ஆண் பிள்ளை இருக்கக்கூடாது. பிறக்கும் போதே அந்த மருத்துவச்சிகளுக்கெல்லாம் கட்டளை கொடுத்துருந்தார், கொண்டு போய் நீங்கள் நதியில் போட்டுறணும், செத்துறணும் அந்த குழந்தையெல்லாம், ஆண் பிள்ளையே இருக்கக்கூடாது. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஆண் பிள்ளை பிறந்துருச்சு. அந்த மருத்துவச்சிகளும் அந்த ராஜா கிட்ட பேசுகிறாங்க. அந்த ராஜா கேட்குறார், என்ன நீங்கள் நிறைய ஆண் பிள்ளைகள்லாம் அப்படியே விட்டுறீங்க, நதியில் போடுற மாதிரி தெரியல அப்படின்னு வேற கேட்குறாரு. அதுக்கு இந்த மருத்துவச்சிகள் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது ராஜா, அவங்க அந்த மனைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே குழந்தை ஏற்கனவே பிறந்துருது, ஏற்கனவே பிறந்த குழந்தைய நாங்கள் எப்படி கொண்டு போய் நதியில் போட முடியும், அப்படி தான் நாங்கள் விட்டுட்டோம். அப்படி தான் இவரும் தப்பிச்சிருப்பார்னு நினைக்கிறேன், இந்த குழந்தையும். இந்த அம்மானா தேவ வார்த்தை சொல்லுகிறது 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள் என்றால் இந்த குழந்தை பிறந்தது யாருக்குமே தெரியாது. இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கிறது ஒருத்தருக்குமே தெரியாது, ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ எப்படி அந்த அம்மா அந்த குழந்தைய பாதுகாத்திருப்பாங்க? பக்கத்தில் யாருக்கும் தெரியாதபடி ஒளிச்சு வச்சாங்க. இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லையா, குழந்தைக்கு தெரியாது அம்மா ஏன் ஒளிச்சு வைக்கிறாங்கன்னு. குழந்தை இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுச்சு, ஆடணும், கொஞ்சம் பேசலாம் ஆரம்பிக்கும், சத்தம் போடும், ஓடும், விளையாடும். அந்த அம்மாவால் அதுக்கு மேலே ஒளிச்சு வைக்க முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாணல் பெட்டியை தயார் பண்ணுறாங்க. அதை தான் நீங்கள் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஒரு நாணல் பெட்டியை ஆயத்தம் பண்ணுறாங்க. அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்து விட்டார்கள். அப்போ அந்த பெட்டி அந்த அம்மா செய்யும்போது எவ்வளவு பாதுகாப்பாக அந்த குழந்தை அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி, அதை எவ்வளவு கவனமாக அந்த நாணல் பெட்டியை செஞ்சுருப்பாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதில் தேவ வார்த்தை சொல்லுகிறது, பிசினும் கீழும் பிசின் பூசினாங்களாம். பிசின் எதுக்கு பூசியிருப்பாங்க, தண்ணி அந்த நாணல் பெட்டிக்குள்ளே போயிடக்கூடாது, குழந்தை அந்த தண்ணியில் அப்படியே முங்கிடக்கூடாது. பெட்டி செஞ்சேன் ரொம்ப நல்லது, பெட்டியில் வைக்கிறேன் ரொம்ப நல்லது, ஆனால் நான் நதியில் விடும்போது அந்த நதியின் தண்ணீர் அந்த பெட்டிக்குள்ளே போய் பெட்டி அப்படியே மூழ்கி விடக்கூடாது. அதனால் அது படகு மாதிரி மிதக்கணும். அதுக்கு நல்ல பிசன் பூசி கீழே பூசி பத்திரமாக அந்த குழந்தை அந்த பெட்டியில் இருக்கிற மாதிரி கவனமாக அதை செய்து கொண்டு போய் விட்டுட்டாங்க, நதி ஓரத்தில் விட்டாங்க. அப்போ அவங்க சகோதரி அக்கா அம்மா செய்கிறதெல்லாம் அந்த அக்கா பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த அக்கா பாருங்க, அந்த பார்வோனுடைய குமாரத்தி அங்கே வராங்க. எப்போ ஸ்நானம் பண்ண அந்த நதிக்கிட்ட தான் வருவாங்க. அவங்க தாதிமார்கள்லாம் வராங்க.
அப்போ அந்த அம்மா அந்த பார்வோனுடைய குமாரத்தி இந்த நாணல் பெட்டியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு தாதியை அனுப்பி அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு வந்த உடனே திறந்து பார்த்தா ஒரு பிள்ளை அழுகுது. அப்போ என்ன தெரியுது, நாணல் பெட்டிக்குள்ளே குழந்தைய வச்சு மூடி பத்திரமா அம்மா அனுப்பியிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. திறந்து பார்த்தபோது தான் அந்த குழந்தை அழுகுது. அப்போ உடனே அந்த பார்வோனுடைய குமாரத்திக்கே அந்த குழந்தைய பார்த்தா ஒரு இறக்கம் வந்துருச்சு. ஆனால் அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, யாரோ ஒரு எபிரேய தாய் தான் குழந்தைய இப்படி கொண்டு போட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அந்த அக்கா பக்கத்தில் இருந்துருந்தாங்களே அந்த அக்கா சொல்கிறாங்க, இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் எபிரேய தாய்மார்களையே ஒரு அம்மாவை நான் உங்ககிட்ட கூப்பிட்டு வரேன், அவங்க உங்களுக்காக இந்த குழந்தைய வளர்த்து கொடுப்பாங்க. உடனே அது ரொம்ப நல்ல ஆலோசனையாக இருந்தது. அம்மா அப்படியே செய். உடனே இந்த அக்கா போய் அந்த குழந்தையினுடைய தாயையே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்று தேவ வார்த்தை சொல்லுது. அந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த அம்மா கிட்ட, மோசே அவருடைய தாயாரை பார்த்து சொல்கிறாங்க, இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் எனக்கு நீ வளர்த்து கொடு, உனக்கு சம்பளம் கொடுக்குறேன், நீ சும்மா ஒன்றும் வளர்க்க வேண்டாம், இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணுமோ அந்த சம்பளத்தை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த தாய் அந்த குழந்தைய எடுத்து கொண்டு போய் அதை அவங்க வளர்த்தாங்க. இப்போ குழந்தை பெரிதாக வளர்ந்து விட்டார். இப்போ கொண்டு போய் அந்த பார்வோனுடைய அவங்க குமாரத்தி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த அம்மா பேரை வைக்கிறாங்க. குழந்தை பெருசாக வளர்ந்துட்டார். இப்போ தான் பேர் வைக்கிறாங்க. இவர் ஜலத்தினின்று எடுத்தபடியினால் இவருக்கு மோசே என்று பெயரிடுகிறேன். அவர்தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த ஒரு தீர்க்கதரிசி தேவ மனிதன். அப்போ ஒரு தாய் பாருங்க, ஒரு குழந்தை பிறந்த ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தையை வளர்க்க முடியாத ஒரு நெருக்கடி வந்தது, போராட்டம் வந்தது. ஆனாலும் அவங்க ஒரு தேவ மனுஷியாக தேவ பிரசன்னத்தினால் நிறைந்தவர்களாய் இருந்தபடியினால் அந்த குழந்தையை எப்படி பாதுகாக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு இந்த தாய் எப்படி உதவி செய்ய வேண்டும், அந்த உதவியை அவர்கள் மனம் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், பயப்படாமல் அவங்க எப்படியெல்லாம் அந்த குழந்தைய பாதுகாத்தாங்க. கடைசியில் பார்வோனுடைய குமாரத்தையே அந்த குழந்தைய தன்னிடத்தில் கொடுத்தபோது அந்த குழந்தைய வளர்க்கும்போது அவங்க தேவ திட்டம், தேவ நோக்கம் அந்த குழந்தையின் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தன்னை எப்படியாக அவர்கள் அர்ப்பணித்தார்கள், தியாகம் செஞ்சாங்க. இன்றைக்கி நம்ம குழந்தைய நம்ம வளர்த்து இன்னொருத்தக்கிட்ட கொடுத்துருவோமா? ஏம்மா ஏதோ நான் வளர்த்தேன், கொஞ்சம் இறக்கப்பட்டு என்கிட்டயே அந்த பிள்ளையை கொடுத்துருங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்கல. ஏம்மா நீ சொன்னபடியே ஏதோ என் குழந்தைய நான் பாதுகாப்பாக வளர்க்க எங்கள் ஆண்டவர் தான் எனக்கு உதவி செஞ்சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வளர்த்துட்டேன், இப்போ உங்கள் கரத்தில் என் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன். எதிர்காலத்தில் இந்த குழந்தை இந்த அரண்மனையில் யாராக எந்த நபராக வர வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரோ, ஒரு லக்கு வைத்திருக்கிறாரோ, அதற்கு எதிராக நான் எந்த விதத்திலும் செயல்பட மாட்டேன் என்று மோசே அவருடைய தாய் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்ததை அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் வளரும்போது, பலவிதமான சூழ்நிலைகளில் அவர்கள் வளரும்போது, ஐயோ என் பிள்ளையின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடுமோ,
அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வார்களோ இல்லையோ என்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நம்பி, கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் போனாலும் கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பை தருவார். தெய்வீக திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் பெற்றெடுத்த தாயாகிய நீங்கள் அந்த குழந்தையின் எதிர்காலத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், எவ்வளவு கரிசனையாய் இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, உங்களை தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். உங்களை நம்பிதான் அந்த குழந்தையை, அந்த பிள்ளையை உங்களிடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்குரிய எல்லா விதமான அந்த ஞானத்தை, அறிவை, பாதுகாப்பை, ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தரே கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு தாயை குறித்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவருடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற போதெல்லாம் அவருக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவார்கள். இந்த இடத்துல சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியின் தாயை குறித்து நாம் பார்க்கிறோம். சாமுவேல் பிறக்கிறதுக்கு முன்னால் அந்த தாய்க்கு குழந்தை இல்லை. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்க கர்ப்பவதி ஆகி ஒரு குழந்தையை பெறாங்க. ஆனால் இந்த தாயினுடைய விசேஷம் என்னென்னா, ஆண்டவர்கிட்ட அவங்க குழந்தைய கேட்கும்போது ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. என்ன பொருத்தனை பண்ணுறாங்க? ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய உங்களுக்கே சேவை செய்கிறதுக்கு ஆலயத்தில் நான் விட்டுறேன். என்ன மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு பாருங்கள், என்ன மாதிரி ஒரு பொருத்தனை பாருங்கள். எனக்கு குழந்தை வேணும், என்னை எல்லாரும் மலடின்றாங்க, இவளுக்கு குழந்தையே பிறக்காது என்று என்னை அவமானப்படுத்துகிறாங்க. குழந்தைய கொடுக்க உங்களால் தான் முடியும், நான் உங்களை நம்புகிறேன். ஆனால் என் ஜெபத்தை கேட்டு என் கண்ணீரை பார்த்து நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் வச்சுக்க மாட்டேன், உங்கள் ஆலயத்திலேயே கொண்டு விட்டுருவேன். அந்த குழந்தை உங்கள் சமூகத்திலேயே வளரட்டும். அந்த மாதிரி பொருத்தனை பண்ணி அவங்க ஜெபம் பண்ணாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே, பால் மறந்த உடனே கொண்டு போய் குழந்தைய விட்டாங்க ஆலயத்தில். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு குழந்தை பிறந்து குழந்தைய வளர்க்குறாங்க ஒரு தாய். குழந்தை இப்போ தான் சின்ன குழந்தை, பால்லாம் கொடுக்குறாங்க. பால் கொடுத்து இப்போ சாப்பாடு சாப்பிட்ணும், அடுத்த உணவெல்லாம் சாப்பிட்ணும். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த தாய் தான் தேவனிடத்தில் செய்த பொருத்தனையின்படியே அந்த குழந்தை பால் மறந்த உடனே கொண்டு போய் அந்த ஆலயத்தில் விட்டாங்க. அப்போ இந்த குழந்தை ஆலயத்தில் தான் குழந்தையிலேருந்தே வளருது. அங்கே ஒரு ஆசாரியன் தான் இருக்கிறார், ஒரு ஆசாரியன் தான் இருக்கிறாரு. அவர் எப்படி இந்த குழந்தைய பார்த்துருப்பாரு? இதெல்லாம் நம்ம கற்பனை செஞ்சு பார்த்தா நமக்கு இதெல்லாம் புரியல, விளங்கலை. கொஞ்ச நேரம் நம்ம பிள்ளைய பார்க்கலன்னா எவ்வளோ நம்ம சோர்ந்து போயிடுறோம். நம்ம பிள்ளைய நம்ம கவனிக்கலைன்னா எவ்வளோ பதட்டம் அடைகிறோம். அன்னைக்கு பாருங்கள், இந்த தாய் ஆண்டவர்கிட்ட நேர்ந்து கொண்டபடியே கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுட்டு தேவ வார்த்தை சொல்கிறது, வருஷந்தோறும் பலியை செலுத்துறதுக்காக புருஷன் கூட ஆலயத்துக்கு போவாங்களாம். அப்போ தினந்தோறும் கூட போய் பார்க்க மாட்டாங்க. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், எப்படி இந்த ஏலி தாத்தா என் பிள்ளைய பார்த்துக்கிறாரு, அதுக்கு தேவையெல்லாம் கொடுக்குறாரா, என் பிள்ளை ஒழுங்காக தான் வளருதா,
எங்கேயாவது எட்டி எட்டி பார்க்கலாம், பிள்ளை நல்லாக்குதான்னு பார்க்கலாம், அப்படிலாம் நம்ம எண்ணம் வரும். இது மனித இயல்பு. ஆனால் இந்த தாய் பாருங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவாங்களாம். அது கூட பலி செலுத்த போவாங்களாம். தான் புருஷன் கூட போவாங்களாம். ஆண்டவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன், ஆண்டவர்கிட்ட நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை உங்களுக்கே கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அப்போ எனக்கு பிள்ளைய கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைய அவர் வளர்க்க மாட்டாரா? என் பிள்ளைய அவர் கவனிக்க மாட்டாரா? என்னை விட சிறந்த ஒரு தாய் தான் என் ஆண்டவர். அவங்களுக்கு இருந்த நம்பிக்கையை பாருங்க, அவங்களுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்க, அவங்களுக்கு இருந்த தைரியத்தை பாருங்க. அந்த தாய்க்கு இருந்த தைரியம். வருஷந்தோறும் போய் பலி செலுத்துகிற நேரத்தில் ஒரு சட்டை தைச்சின்னு போவாங்களாம். பிள்ளைக்கு ஒரு சட்டை. அப்போ அந்த தாய் அந்த தேவனுடைய தீர்மானத்தில், தேவனோடு அவங்க வைத்து கொள்ளுகிற அந்த உறவில் எவ்வளவு அவங்க உறுதியாக இருந்தார்கள். அதனால்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி அன்றைக்கு இந்த தாயின் மூலமாக அவர் உருவாக்கப்பட்டார். அவர் மூலமாக தான் ஆண்டவராகிய தேவன் ஜனங்களோடு கூட அவர் பேசினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. என் பிள்ளை படிக்க மாட்டேன்து, என் பிள்ளை பள்ளிக்கூடம் போக மாட்டேன்றான், என் பிள்ளை அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், அப்படி செய்கிறான், இப்படி செய்கிறான், ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே, எனக்கு பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது. பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைங்க தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க, அதை விசுவாசிங்க. உங்கள் பிள்ளைங்க பிறந்தபோது நீங்கள் தேவனோடு செய்த அந்த ஜெபத்தை நினைவு கூறுங்க. நீங்கள் கர்ப்பவதியாக இருக்கும்போது ஆண்டவரோடு நீங்கள் பேசின வார்த்தைகளை நினைவு கூறுங்க. இந்த குழந்தைய உங்களுக்காக நான் வளர்க்க போகிறேன், இந்த குழந்தை உமக்காக இந்த உலகத்தில் வாழணும், இந்த குழந்தை உங்கள் திட்டத்தை நிறைவேற்றணும், என்னை நம்பி தான் இந்த குழந்தைய நீங்கள் கொடுக்குறீங்க, நான் அதை பாதுகாப்பாக நடத்த எனக்கு ஞானம் கொடுங்கப்பா, எனக்கு அறிவை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஆலோசனையை தாங்க, எனக்கு தெய்வீக அன்பை தாங்கப்பா. பிள்ளைகள் சில நேரத்தில் நாம் எதிர்பார்த்ததை அவங்க நிறைவேற்றாமல் எதிர்மறையான காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு கோபம் வருது, கசப்பு வருது, வெறுப்பு வருது. சில நேரத்தில் பிள்ளைகளை வீட்டை விட்டே கூட துரத்திடுறோம். நீ என் பிள்ளையே இல்லை, எனக்கு வெக்கமாக இருக்குது உன்னை பற்றி சொல்கிறதுக்கு, எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு பெற்றெடுத்த பிள்ளைகளையே வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தொழுது கொள்ளுகிற தேவன் நம்மை நம்பி நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்காக நாம் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த குழந்தைய நீங்கள் தான்ப்பா எனக்கு கொடுத்தீங்க, இந்த பிள்ளைய நீங்கள் தான்ப்பா கொடுத்தீங்க, எந்த விதத்திலெல்லாம் என் பிள்ளை இன்றைக்கு உமக்கு விரோதமாக உம்முடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படும்படியாக சத்துருவின் வல்லமை அவங்க ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பாதித்து கொண்டிருக்கிறதோ, அந்த வல்லமைகளின் மீது நான் என் அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன். நீர் எனக்கு கொடுத்த வல்லமையை நான் பயன்படுத்துகிறேன். என் பிள்ளைகள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார்கள், அவர்கள் தேவனுக்காக வாழ்வார்கள், தேவ ராஜ்யத்தை கட்டுவார்கள் என்பதில் நான் உறுதியாயிருக்கிறேன் என்று நீங்கள் தேவனோடு உங்களுக்கு இருக்கிற அந்த உறவில், அந்த இணைப்பில் உங்கள் பிள்ளைகளுக்காக தேவனையே நீங்கள் சார்ந்து வாழும்போது கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை குறித்த தெய்வீக திட்டத்தை கர்த்தரே நிறைவேற்றுவார். ஒரு சில நேரத்தில் நமக்கு எல்லாமே உடனே நடக்கணும். என்ன உடனே நடக்கலையே? அவசரப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வச்சிருப்பார்.
அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில், எந்த விதத்தில், எந்த வழியில் இந்த பிள்ளைய என் வழியில் கொண்டு வந்து என்னுடைய திட்டத்தை நான் விரும்புகிறபடி செய்வதற்கு எப்படி இந்த மகனை, இந்த மகளை உருவாக்க வேண்டும் என்பதை நீங்களும் நானும் அறிந்ததை விட அந்த பிள்ளையை கொடுத்த ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது தெய்வீக திட்டத்தை நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு தாயை குறித்து 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடே வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்து இருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றார். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவருக்கு பயந்தார்கள். இப்பொழுது வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைகளை ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர்கிட்டையும் குழந்தை இருக்குது. அப்போ ஒரு அம்மா தான் குழந்தை மேலே புரண்டு படுத்து அந்த குழந்தை செத்துருச்சு. இன்னொரு அம்மா, அந்த குழந்தை நல்லா இருக்கு. செத்துப்போன குழந்தையுடைய தாய் என்ன பண்ணாங்க, செத்துப்போன தான் குழந்தைய உயிரோடு இருக்கிற குழந்தை அதை எடுத்துக்கிட்டு செத்துப்போன குழந்தைய அந்த அம்மா கிட்ட போட்டாங்க, மார்பில் போட்டாங்களாம். காலையில் இந்த அம்மா எழுந்து பால் கொடுக்கலான்னு பார்க்குறாங்க, குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது, செத்து போயிருக்குது. அப்புறம் பார்க்குறாங்க, இது ஏன் பிள்ளை இல்லையே, இது அந்த அம்மா பிள்ளையாச்சே, எப்படி இந்த பிள்ளை என்கிட்ட வந்துச்சு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே
குழப்பம். சரி போகலாம், ராஜா கிட்ட போய் இந்த நியாயத்தை கேட்கலாம். போயிட்டாங்க 2 பேரும். போயிட்டு அந்த வாதாடுறாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த அம்மா சொல்லுது செத்தது உன் பிள்ளை, அந்த அம்மா சொல்லுது செத்தது தான் உன் பிள்ளை. 2 பேரும் வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நல்ல ஞானம் வந்துச்சு பாருங்க. ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க, செத்து போன பிள்ளை செத்து போயிடுச்சு, அவ்வளோதான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. உயிரோடு இருக்கிற பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு 2 தாயும் சண்டை போடுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? பாதியை வெட்டி இந்த தாய்க்கு கொடுத்துடலாம், பாதியை வெட்டி அந்த அம்மா கொடுத்துடலாம். அதை பண்ணலாமா? பண்ணுங்க, வெட்டுங்க இப்போ அப்படின்னு உடனே உண்மையாகவே உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளையின் தாய், அங்கே வசனம் சொல்லுது, குடல் துடிச்சிச்சான். சொல்லுங்க, குடல் துடிச்சிச்சான். ஐயோ ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற பிள்ளைய கொல்லாதீங்க, அவளுக்கே கொடுத்துருங்க. என்கிட்ட வளர்ந்தா என்ன, அவகிட்ட வளர்ந்தா என்ன, அது சாவடிக்காதீங்க, கொடுத்துருங்க. அப்போ கூட அந்த அம்மா பாருங்க, பரவாயில்ல வெட்டி கலந்து போடுங்கன்னு. அப்போதான் ராஜா சொல்கிறாரு, இந்த குழந்தையின் உண்மையான தாய் இந்த அம்மா தான். ஏன்னா வெட்டுன்ன உடனே குடல் துடிச்சிச்சு பார், எப்படி கத்துச்சு பார். ஆண்டவனே கொல்லாதீங்க, கொல்லாதீங்க என் குழந்தைய, அந்த அம்மாவுக்கே கொடுத்துருங்க. அப்போ ஒரு பெற்றெடுத்த தாயினுடைய குடல் அந்த குழந்தையை இந்த உலகத்தில் வேண்டாம் என்று சொல்லும்போது எப்படி துடிக்கும் என்பதை ஒரு ராஜா தன் ஞானத்தில் கண்டுபிடிச்சி உடனே அந்த உயிரோடு இருக்கிற குழந்தைய அந்த தாய்கிட்டையே கொடுத்துட்டார். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தாலும் தாயினுடைய மனம் அமைதியாக இருக்காது, வேடிக்கை பார்க்காது. இப்போ நிறைய நேரங்களில் பிள்ளைங்க தவறே செஞ்சிருந்தா கூட அந்த தவறை மறைக்கிறதுக்கு பெற்றெடுத்த தாய்மார் பல விதங்களில் போராடுவாங்க. எப்படியாவது என் மகனுக்கு என் மகளுக்கு பாதுகாப்பு தரணும், என் மகனை நான் இழக்க விரும்பலை, என் மகளை நான் விட்டு கொடுக்க விரும்பலை, என் மக தப்பு தான் செஞ்சாங்க, உண்மைதான், தண்டனை தான் கொடுக்கணும், இருந்தாலும் மனம் இறங்குங்க, ஒரு நேரம் கொடுங்க, அவங்க திருந்துவாங்க, அவங்க மனம் மாறுவாங்க, அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு விட்டு கொடுங்க. அப்படிதான் தாய்மார்களுடைய உள்ளம் தங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படும் போது பலவிதமான சூழ்நிலைகளில் அவர்கள் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் அவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழும்போது பெற்றெடுத்த தாய்மார் அமைதியாக இருக்க மாட்டாங்க. அவங்க அதுக்காக வழக்காடுவாங்க, அதுக்காக தேவனை நோக்கி பார்ப்பாங்க. அப்படிதான் இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள், இன்றைக்கு அநேக தாய்மார்கள் தினந்தோறும் சபையில் வந்து ஜெபம் பண்ணுறாங்க, நிறைய ஊழியங்கள்லாம் செய்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்கிறாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவர்களெல்லாம் விசாரிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படியாவது தெய்வீக அன்பை வெளிப்படுத்தி அவங்க சந்தோஷமாக வாழணும், சமாதானமாக வாழணும். ஒரு காலத்தில் நான் அப்படி தான் இருந்தேன், ஒரு காலத்தில் என் பிள்ளைங்க அப்படி தான் இருந்தாங்க, நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது இயேசு என் பிள்ளைகளுக்கு அற்புதமான ஒரு விடுதலையை கொடுத்தார், அவங்களை ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் மாற்றினார். அதே ஆண்டவருடைய அன்பை தான் இன்றைக்கு நான் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து வேதனைப்படாதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அன்னைக்கு அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் ஒரு ராஜா கிட்ட தான் போனாங்க, வாதாடினாங்க, இந்த பிள்ளை என் பிள்ளை தான். ஆனால் அந்த செத்துப்போன பிள்ளையுடைய தாய்
அந்த பிள்ளையையும், உயிரோடு இருக்க பிள்ளையையும் கொலை செய்வதற்கும் தயாராக இருந்தாங்க. ஆனால் அந்த ராஜா நீதியாய் நியாயம் செய்து உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளையை அதற்குரிய தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், என்ன விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம பிள்ளைகள் கடந்து சென்றாலும் நாம் தேவனாயை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய ராஜா இயேசு ராஜா அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நியாயம் செய்யுங்க, என் பிள்ளைக்கு நீதி செய்யுங்க, என் பிள்ளைக்கு நீங்க தான் உதவி செய்யணும். எந்த விதத்தில் எல்லாம் பூர்வீகத்தில் இருந்து வருகிற சாப வல்லமைகள், மாந்திரீக வல்லமைகள், சூனிய வல்லமைகள், செய்வினைகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் என் பிள்ளைய இந்த உலகத்தில் நல்ல பிள்ளையா வாழ விடாம எந்த விதத்திலெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் என் பிள்ளை சிக்கிக் கொண்டிருக்கிறதோ, இந்த குழந்தைய கொலை செய்யணும், இந்த பிள்ளை உலகத்திலேயே இருக்கக்கூடாது என்று எந்த விதத்திலெல்லாம் என் பிள்ளைக்கு விரோதமாக மரண கட்டுகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதோ, ஆண்டவரே ராஜாவே உங்களை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய கூக்குரலுக்கு நீங்க பதில் கொடுங்க, நீங்க செவி சாய்ங்க. என் பிள்ளை பத்திரமாக இந்த உலகத்தில் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற, உம்முடைய நீதியை நிறைவேற்ற தெய்வீக பாதுகாப்பை தாங்க என்று தாய்மார்களாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கற்பனையாக எதையும் நினைக்காதீங்க. ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கிறதுனால இது எதிர்காலம் அவ்வளவுதான், இது இந்த உலகத்திலே வாழ முடியாது என்றெல்லாம் நீங்களாகவே உங்கள் பிள்ளைகளை குறித்து தவறான எண்ணங்களை, சிந்தைகளை வளர்க்க இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. அப்பா, இந்த பிள்ளையை கொடுத்தவர் நீர்தான், இந்த பிள்ளையை வளர்க்க என்னிடத்தில் நீங்க கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த குழந்தையை அழிக்க, இந்த பிள்ளையை அழிக்க எந்த விதத்திலெல்லாம் தீமையான எதிர்சக்தி வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து என் குழந்தையை காப்பாற்றும், என் மகனை காப்பாற்றும், என் மகளை காப்பாற்றும் என்று நீங்கள் தாய்மாரே நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், உங்கள் அழுகையை அவர் பார்ப்பார், உங்கள் குடல் துடிக்கிறத கர்த்தர் பார்ப்பார். என் பிள்ளையா, என் பிள்ளை இந்த நிலைக்கு போயிட்டாரே, நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறது, என் பிள்ளையினால் எனக்கு அவமானம் வருதே, பலவிதத்தில் நான் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேனே. பயப்படாதீங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நியாயம் செய்வார், நீதி செய்வார். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தேவனை சார்ந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்ப்பீர்கள், அதிசயங்களை பார்ப்பீர்கள். எந்த மகன், எந்த மகள் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்பார், உங்களுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்ப்பார், உங்கள் பிள்ளைக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் செய்கிற ஒரு அற்புதமான செயல். இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? இயேசு எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார்? இந்த உலகத்தில் அவர் ஏன் ஒரு மனிதனைப் போலவே வாழ்ந்தார்? கடைசியாக கல்வாரி சிலுவையில் எதற்காக தன்னுடைய சரீரத்தையே அவர் ஒப்பு கொடுத்தார்? உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவரை அடித்து சித்திரவதை பண்ணினார்கள், இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது, சரீரம் முழுவதும் காயங்கள். எதற்காக?
உங்களையும் என்னையும் நினச்சி, உங்கள் பிள்ளையையும் என் பிள்ளையும் நினச்சி, என் பிள்ளை, என் மகன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட போகிறாங்க, எப்படியெல்லாம் வேதனைப்பட போகிறாங்க, எப்படியெல்லாம் சாத்தான் சத்துரு திட்டமிட்டு என் மகனை என் மகளை அழிக்க அவன் எப்படியெல்லாம் பிளான் பண்ணி திட்டம் போடுறான். அவங்களுக்கு அது தெரியல, ஆனால் எனக்கு அது தெரியுது. அதுக்காக தான் சிலுவையில் அவனை அழிக்க, அவன் தலையை மிதிக்க, அவனை செயலக்க பண்ண, அவனை வேரோடு பிடுங்கி எறிய, என் மகனுக்காக, என் மகளுக்காக, அவங்க குடும்பத்துக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக என்னையே நான் அர்ப்பணித்திருக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் நம்மை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம தாயாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவனே நமக்கு ஒரு தாயாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் அவர் தான் தாய். அவர்தான் நாம் அவரை கூப்பிட்ட உடனே அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம். ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பெற்றெடுத்த தாய் கூட உங்களை மறந்துடுவாங்க, ஆனால் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். அப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக தான் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம். அதனால் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரோடு இணைஞ்சிருங்க, ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். நீங்கள் வேண்டினதற்கும் விரும்பினதற்கும் மேலான காரியங்களை உங்கள் கண்கள் காண, உங்கள் செவிகள் கேட்க கர்த்தர் அவைகள் எல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போதே அதெல்லாம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நம்புகிறேன்னு சொல்லுங்கள், விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்களால் என்னால் செய்ய முடியாத எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு, நாம் தொழுது கொள்ளுகிற இயேசு. அவரால் இது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவரால் முடியும், எல்லாம் அவர் செய்து முடிப்பார். ஆகவே ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் ஆதீனத்தில் உங்களை குறித்து திட்டமிட்ட ஒவ்வொன்றையும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒன்று குறையாமல் அப்படியே அவர் நிறைவேற்றுவார், அப்படியே நிறைவேற்றுவார். அதை நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. எப்போங்க செய்வார்? இப்போவே அவர் செய்ய ஏன்னா நீங்கள் ரொம்ப விசுவாசமாக அவரை பார்க்குறீங்க, நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை வரும் நாட்களிலே அவர் செய்வார். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளெல்லாம் தொட்டு அவர் பலப்படுத்துவார். பலவிதத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்து தேவனுடைய ராஜ்யம் அவர்கள் மூலமாக இந்த பூமியிலே கட்டப்பட ஆவியானவர் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வினாடியிலே நீர் எங்கள் நடுவில் ஊழியம் செய்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தாய்மாரையும் ஒரு சாட்சியான தாய்மாராக, ஆசீர்வாதமான தாய்மாராக, இன்னும் அநேகமாயிரமான ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் உம்முடைய தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிற தாய்மாராக அவர்கள் எழுந்து பிரகாசிக்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியும், நல்ல சுகம் தாரும், பலன் தாரும், பாதுகாப்பை தாங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் எப்பொழுதும் அவர்களோடு இருக்கிறதை அவர்கள் உணர அவங்களுக்கு உதவி செய்யுங்க.
ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்னுடைய நண்பர் ஒருவரோடு, அடுத்த மாநிலத்தை சேர்ந்தவரோடு பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது எங்கள் உரையாடல் முடியும் தருவாயில் அவர் சொன்னார், பாஸ்டர் ஐயா, அம்மாவை நான் ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன், ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, என்ன நீங்கள் நமது ஏஞ்சல் டிவியில் என்ன அழகா தெளிவாக எடுத்துரைக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நிதானமாக வார்த்தைகள் சரியாக எல்லாருக்கும் புரியும் வண்ணமாக எடுத்துரைக்கிறார்கள் என்று சொல்லி அவர் கர்த்தரை போற்றினார். அவர் ஒரு பெரிய போதகர், பழுத்த பழம், தெய்வீக ஞானம் கொண்டவர். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்படிதான் தேவன் தமது மகள் வழியாக நம்மோடு பேசினார், கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு சில நிமிடங்கள் உங்களால் முடியுமானால் இருக்கிற இடத்தில் எழுந்து நில்லுங்கள், அல்லது மண்டியிட்டு கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உங்கள் சிந்தை சிதற விடாமல் ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்கும் பொழுது அது உலகளாவிய ஜெபமாய் மாறி நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, இந்த பூமி எங்கும் இருக்கிற தேவ மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் பிரித்தெடுக்கப்பட்டு உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்களே, கத்தோலிக்க ஊழியர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழியர்கள், பெந்தேகோஸ்தே ஊழியர்கள், வகை வகையாக நீர் கர்த்தரை ஏற்படுத்தியிருக்கிறேன். அவர்களை எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளும். அதில் எங்கள் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜும் அவரோடு இணைந்தவர்களும் ஓடுகிற ஓட்டம் உமக்கு தெரியும். இறுதி மூச்சு அடங்கும் வரைக்கும் உறுதியாக உம்முடைய வார்த்தைகள், இயேசு வருகிறார், ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஐயாவுக்கு தீர்க்காயலையும் நல்ல சுகத்தையும் தார். அவரோடு இணைந்து பணிபுரிகிறவர்களை ஆசீர்வதி. தகப்பனே, உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்கள், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர் என்று வேதம் சொல்கிறது. அதிகாரிகளுக்காக, ஆளுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தூய பவுல் எழுதியிருக்கிறார். ஆகவே எல்லா அரசியல் தலைவர்களையும் கைகளில் ஒப்பொடுக்கிறோம். எங்கள் இந்தியாவின் பிரதமர், எங்கள் நாட்டின் முதல்வர்கள், எங்கள் ஊரின் தலைவர்கள் உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எங்கள் நாட்டை ஆளுகிற எவரானாலும் உம்மால் தான் அர்ப்பணிக்கப்பட்டு, உம்மால் தான் தெரிந்தெடுக்கப்பட்டு, உம்மால் தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு தார. எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இரவும் பகலும் எல்லையில் நிற்கின்ற இராணுவ வீரர்களை உங்கள் கைகளில் ஒப்பொடுக்கிறார். எங்கள் தேசத்தில் எந்த நோய் தொல்லை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இரவும் பகலும் உழைக்கும் மருத்துவ குழாமினரை ஆசீர்வதியும். எங்கள் தேசம் சுகமாயிருக்க சுத்தம், சுகாதாரம் அவசியம் என்று சுகாதாரத்திற்காக பாடுபடுகிற அன்பர்களை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு தனிநபரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கல்வி இல்லாமல் ஏதும் செய்ய முடியாது என்று ஆசிரிய பெருந்தகைகள் உழைக்கிற உழைப்பை அறிவீர். அப்படிப்பட்ட நல்லுள்ளம் கொண்ட ஆசிரிய பெருமக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளில் சரீர பலகீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் தொடுவீராக. உடலெங்கும் இருக்கிற வேதனைகள், நீண்ட நாட்களாக தொல்லை கொடுக்கிற ரொமாட்டிசம் என்ற நோய் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. உடலில் ஆங்காங்கே கட்டிகள் வந்து வாட்டி வதைக்கிறதே, அந்த கட்டிகள் மறைவதாக. நரம்புகள், எலும்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. புற்றுநோய் எந்த பகுதியில் இருந்தாலும் அது உமது ஒரே பார்வையில் இல்லாமல் போகும். ஆகவே புற்றுநோயை கர்த்தர் உற்றுப்பாரும் அப்பா, அது இல்லாமல் போகட்டும். படிக்கும் பிள்ளைகளுக்கு ஞானம் தாரும். வேலை தேடி துடிக்கும் அன்பர்களுக்கு வேலை தாரும். ப்ரமோஷன் கிடைக்கட்டும்.
தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள், நலிந்த நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் அப்பா. வெளி தேசங்கள், வெளி ஊர்களில் படிப்பதற்கு, வேலை பார்ப்பதற்கு போயிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் வேலி அடையும் காத்துக்கொள்ளும். புதிய வகுப்புகள் போக வேண்டும் என்று புதிய வகுப்புகள் போய்விட்ட பிள்ளைகளையும் நினைக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் அவர்களை ஆசீர்வதியும். தகப்பனே, எங்கள் மக்கள் இயேசுவே என்று அழைக்கும் பொழுது அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்வதில் சளைத்தவர் அல்ல, களைத்தவரும் அல்ல. ஆகவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற எவரானாலும் அற்புதங்கள் செய்யும். சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை, விசுவாசி தொடங்கி ஊழியக்காரர் வரை ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் நான் அர்ப்பணிக்கிறேன். அவர்களை கர்த்தர் வேலி அடையும் காத்துக்கொள்ளும். ஆசீர்வாதத்தின் ஊற்று என்று ஒவ்வொருவரும் உமது பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயரை சூட்டி அவர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்த அருள்தார். இந்த நாட்களிலே தகப்பனே, ஊடகங்களின் வழியாக ஊடுருவி கொண்டிருக்கிற தெய்வ வார்த்தைகள் மக்கள் உள்ளத்தில் பாயட்டும். அவர்கள் செவிக்கு நல்ல விருந்தாக மாறட்டும். உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமான மருந்தாக மாறட்டும். கர்த்தர் அப்படியே நீர் செய்வீராக. இவ்வாறாதனில் கலந்து கொண்ட சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆசீர்வதிக்கும் கரத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் ஏகோபித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். அன்பர்களே, இவ்வாராதனை முடிந்து விட்டாலும் தொடர்ந்து நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக வேண்டி ஒளிபரப்பாகும். கட்டாயம் பாருங்கள். விடுதலை வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு அப்பம் கிளாஸா என்ற அந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். அப்பம் கிளாஸா என்ற அந்த வார்த்தைக்கு பிற்குதல் என்ற அர்த்தம். கணத்துக்குரிய ஐயா சாதுதான் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து மக்களின் விடுதலைக்காக வேண்டி அவர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே அப்பம் கிளாஸாவை பாருங்கள். ஒருவேளை இந்த ஆராதனையை தவறவிட்டிருந்தால், எப்படி நான் இந்த ஆராதனையை பார்க்காமல் விட்டுவிட்டேனே என்று கவலைப்படாதீர்கள். வருகிற வெள்ளிக்கிழமை காலை சரியாக 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் மறு ஒளிபரப்பு வரும், பாருங்கள். இல்லை உடனே நான் பார்க்கணும் என்றால் தி லார்ட்ஸ் அசெம்பிளி சென்னை என்ற யூடியூப் சேனல் வழியாக எமது நிகழ்ச்சியை பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வரை கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. you.